ஏன்னா ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உச்சமடைகிறார். அப்ப ராசி அதிபதி உச்சமடையும் பொழுது புதுவிதமான தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புதுவித சிந்தனையோடு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறுவார்கள். சுகஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடையும் பொழுது கண்டிப்பா ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 3ஆம் இடத்துல குருவுடைய இடத்துலயே, ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர். அப்ப மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த நிறைய நம்ம டெவலப் பண்ணலாம், பிரான்ச்சஸ் போடலாம், இது மாதிரி ஒரு அமைப்புக்கு கொண்டு வருது. ஏன்னா மீனத்தில் இருக்கிறது வெளிநாடு வெளியூர், ஆனால் மீனத்தையும் பார்க்குறார். ஸோ இவரையும் பார்க்குறார், மகரத்தையும் பார்க்கறனால இந்த பார்வையினால இவங்க தப்பிச்சாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துகிட்டு பேசக்கூடிய வார்த்தைகளில் மிக கவனம் சனி பயிற்சியிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசுற பேச்சுனால பிரச்சனை அப்படிங்கிறோம். இப்போ குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர, 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவானுடைய பார்வை இவருடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால இது நாள் வரைக்கும் தனத்தில் இருந்த பிரச்சனை, பணம் வருவதிலே இருந்த சிக்கல், அதெல்லாம் நீங்கும். அது மீனராசிக்கு உண்டான ஒரு தனித்தன்மை. உபயராசின்னு சொல்லுவாங்க. நீங்க கம்பெனிலலாம் வேலைக்கு எடுக்கிறது, ஒரு பெரிய துறைகள் எடுக்கிறது, பெரிய ஒருத்தரை கூட வச்சுக்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களை வச்சுட்டா போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா அந்த ராசிக்கு ஒரு அமைப்பு, சில ராசிகளுக்கு மட்டும் அந்த அமைப்பு இருக்குது. அதில் மீனராசிக்கு உழைக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் காமிச்சிருவாங்க எதாக இருந்தாலும். அவங்க டக்குன்னு முகத்தில் தெரிஞ்சிடும். பிடிக்கலைன்னா முகத்தில் தெரிஞ்சிடும், பிடிச்சதுன்னா முகத்தில் தெரிஞ்சிடும். ரெண்டுமே இருக்கும். புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் சுமந்து வருது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசவிருக்கோம். நம்மிடையே ஜோதிடர்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார், ஜோதிடர் கிருஷ்ணவேணி, ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள், ஜோதிடர் மகேஷையர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். முதல்ல 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். தனுசு ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைய போகிறார். 8ல் குரு மறையிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கம் தனுசு ராசிக்கு இயற்கையில் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்போடு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். யாரிடத்தில் பேசுகிறீர்கள், யாரிடத்தில் பழகுகிறீர்கள், உங்களுடைய அன்பையும் காதலையும் யாரிடத்தில் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வருடம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்துச்சுன்னா தேவையில்லாத சொல், பழி, குற்றத்துக்கு ஆளாவார்கள். தனுசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி பெறக்கூடிய அனுகூலம் உண்டு. அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களாலேயும் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்க முடியாது. சார் எனக்கு திறமை இருக்குது சார், உழைக்க முடியும் சார், எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது சார், கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தருடைய தடை என்பது வாழ்க்கையில் முன்னேற விடாமலே என்னை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருடத்தில் துடை தெரிந்து விட்டால் தனுசு ராசிக்கு பொற்காலத்தை தரக்கூடிய ஆண்டு. ஏன்னா ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உச்சமடைகிறார். அப்போ ராசி அதிபதி உச்சமடையும் பொழுது புதுவிதமான தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புதுவித சிந்தனையோடு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறுவார்கள். சுகஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு கார், பைக் வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்குரிய அனுகூலம் உண்டு. ரொம்ப நாளாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் தொழிலை தொடங்கி வெற்றியையும் பெறுவீர்கள். அதில் குறிப்பாக 12வது இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வெளிநாடு பயணம், வெளியூர், வெளிமாநில தொடர்புகள் எல்லாம் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம், தெய்வ பிராப்தங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு பலிதமாக மாறும். இதுக்கு முன்னாடி நான் விளக்கேத்தனை சார், சாமி கும்பிட்டேன், இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து போட்டு பாடா படுத்தி எடுத்தது, சனி முடிஞ்சே கிட்டத்தட்ட 5-10 வருஷம் ஆகிப்போச்சு, ஆனால் மாற்றங்களை பார்க்கலையேன்னு சொல்லி புலம்பி இருந்தவங்களுக்கு தெய்வத்தினுடைய பரிபூரண கடாட்சம் கிடைக்கும். குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் பற்றே இல்லாத வாழ்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு புடிமானம் இருக்கும். விவாகரத்து வாங்கிக்கலாம், இல்லை வேணாம்ப்பா, நான் பாசமாக இருந்தாலும் அந்த ஆள் என்னை பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு பேசுனவங்க கூட என் கணவனை போல கிடையாது, மனைவியை போல இல்லை அப்படின்னு பேசக்கூடிய சூழலை கடவுள் தருவார். அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருக்கணும். 3ல் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கூடா நட்புகள் உருவாகக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி தந்தையினுடைய உடல் நலத்தை பார்த்துக்கணும். அப்பா இந்த காலத்தில் எது சொன்னாலும் அனுசரித்து போகணும். தந்தையுடைய உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசுக்கு இந்த வருடத்தில் புதிய மாற்றமும் புதிய திரும்பவும் புதிய எழுச்சியும் இருக்கிறது. சில விஷயங்களில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டா வாழ்க்கை வெற்றி தான். எந்த வழிபாடை செஞ்சால் இந்த அஷ்டம குருவோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய வழிபாடு பக்கத்தில் சிவன் கோயிலில் தான் இருந்துச்சுன்னா சனிக்கிழமைக்கு அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகளை இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக குறைத்து வெற்றியை அருளும். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2026?
மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா பெரிய ஒரு கஷ்டத்திலருந்து சனி பகவானுடைய தாக்கத்திலருந்து 7.5 சனியிலருந்து நிறைய விஷயங்கள போராடி, போராடி ஒரு 6, 7 ஆண்டுகளாக நம்ம சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு போராட்டங்க. வாழ்க்கையிலே சரி, தொழில்ல சரி, என்ன காரியம் எடுத்தாலும் அதில சக்சஸா அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் நெறைய பேத்துக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புலலாம் இருந்தாங்க. இப்ப வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல அப்பா! உச்சம் பெற்று அப்படிங்கும்போது, மகரத்தில குரு வந்து நீசங்க. ஆனாலும் தொழில் சார்ந்த விஷயத்துல இவங்க ஜெயிப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது திருமணத்துக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது சில சிக்கல்களை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஏன்னா குரு எங்க அமர்றாரோ அது பால் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஸோ 7ஆம் இடத்துல அமரக்கூடிய அமைப்புக்கு என்னன்னா அந்த பொருத்தம் நல்லா பார்க்கணும். திருமணத்துக்கு கவனமா ஜாதக பொருத்தம், உள்கட்டம், கிரக அமைப்பு, கோச்சார கிரகத்துடைய தொடர்பு எல்லாமே பார்த்து கொடுக்கணும். புத்தகத்தை பார்த்தோம் அல்லது ஏதாவது நெட்ல பார்த்து எடுத்தோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதில மட்டும் விழிப்புணர்வு வேணும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலயுமே சக்சஸ் அடையறலாம் அப்படிங்கும்போது, அவங்களுடைய விஷயமே அவங்களுக்கே ஒரு மனத்தொய்வ குடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தாங்க. அந்த மனம் வந்து இப்போ உற்சாகமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே! ஏன்னா 2ஆம் இடத்துல நல்ல வேகமான ராகு உட்கார்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல வந்து இவருடைய அதிபதி. 3ஆம் இடத்துல குருவுடைய இடத்திலேயே. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர். அப்ப மீனத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த நெறைய நம்ம டெவலப் பண்ணலாம். பிரான்ச்சஸ் போடலாம். இது மாரி ஒரு அமைப்புக்கு கொண்டு வருது. ஏன்னா மீனத்தில இருக்கிறது வெளிநாடு, வெளியூர். ஆனா மீனத்தையும் பார்க்குறார். ஸோ இவரையும் பார்க்குறார். மகரத்தையும் பார்க்கறனால, இந்த பார்வையினால இவங்க தப்பிச்சாங்க. அப்ப படிப்படியான வளர்ச்சி, உயர்வான அந்தஸ்து, என்னென்ன விஷயங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்களோ, அத்தனையும் சட்டென கிடைக்கக்கூடிய அமைப்புல எவ்வளவு நாள் நான் போராடி வேண்டுதல், பிரார்த்தனை இத்தனை இல்லைங்க. இத்தனை கோயிலா நான் போயிருப்பேன். எல்லாத்துக்குமே கோயிலுக்கு போனேன். குழந்தை பாக்கியத்துக்கு போனேன். திருமணம் ஆகலைன்னு போனேன். டைவர்ஸே ஆயிருச்சுங்க. பெரிய பெரிய சிக்கலெல்லாம் போராடி ஜெயிச்சேன். அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிற அத்தனை மகர ராசிக்கும் மகத்தான ஒரு அமைப்பை, ஒரு உயர்வை, ஒரு அந்தஸ்தை, ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் கண்டிப்பாக நிறைய அலைச்சல் உண்டு. பிரயாணத்துல கவனமா இருக்கணும். எந்த ஒரு சொல்லுலயும் நம்ம கரெக்டா பேசணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால வாய் வார்த்தையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் இருக்கிறது சரி. அதேபோல ஆரோக்கியத்திலையும் வயிறு உபாதைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதுலயும் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை கைகூடக்கூடிய அமைப்பு குரு பகவான் அருமையா தராரு. இருப்பினும் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல திருவிடை மருதூர் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானுக்கு கூட இருக்கக்கூடிய அமைப்புல குருவுடைய இடத்த பார்க்கறனால அது ஒரு கோயில் எடுத்துக்கோங்க. அடுத்து திருவானைக்காவல். திருவானைக்காவல் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு திங்கக்கிழமை, அது திருவோண நட்சத்திரக்காரங்க அவசியம் போய் சேவிச்சுட்டு வரணும். திங்கக்கிழமை போயிட்டு ஓரையில் போய் இப்போ விசேஷம் அந்த சந்திரனுடைய ஓரையிலே நீங்கள் போய் அபிஷேக ஆராதனைக்கு 3 அல்லது 5 பொருட்கள் கொடுத்து நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. மனது சார்ந்த பிரச்சனை, அம்மா அப்பா உடல்நிலை கோளாறு, உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஜெயமாகவும் வெற்றியாகவும் குரு அருளோடும் கிடைக்கும். சிவாய நம. கும்பராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு இதுக்கு ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பூரண கலச மரியாதை பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிறது சிம்பலை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே மரியாதைக்குரியவர்கள். வாழ்க்கையில் ஒரு கும்பராசி பெண் இருக்கிறாள் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடனேக்கு உடனே யோசனை சொல்லக்கூடிய பெண். சிம்மராசியை சேர்ந்த கணவர் இருப்பார் பாருங்க, அவரால் அது பொறுத்துக்கிட முடியாது. இவர்கள் சொல்லக்கூடிய யோசனை வேகமான யோசனை, ரொம்ப ஸ்திரமான யோசனை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து அறிவாளித்தனத்தை உலகத்தினாலே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை பல குடும்பங்கள்லேயே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த ராசியினால் முடியுது. ஒருவரை பழி வாங்கி கீழே விழ வைக்கணும்னாலும் கும்பராசியினாலே முடிகிறது. அப்படிப்பட்ட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்? தன லாபாதிபதி. நல்ல காசு பணத்தோடு ஒருத்தர் வாழ்கிறார் கும்பராசிக்காரர்னா குரு பகவான் ஜாதகத்தில் மிக நன்றாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இவர்களுக்கு வாழ்க்கையில் இவர்கள் பிள்ளைகளினாலே நல்ல உயர்வு வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகளில் மிக கவனம்னு
சனிப்பெயர்ச்சியிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசுகிற பேச்சினால பிரச்சனை அப்படிங்கிறோம். இப்போ குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவானுடைய பார்வை இவருடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால இது நாள் வரைக்கும் தனத்தில் இருந்த பிரச்சனை, பணம் வருவதிலே இருந்த சிக்கல், அதையெல்லாம் நீங்கும். பிறருக்கு கொடுத்த பணம் திரும்ப வராவிட்டால் வரக்கூடிய சூழல் இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு, தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம். சார், எனக்கு தொழில் செய்வதற்கு நல்ல பண வசதி வேணுமே, எனக்கு நல்ல பண வசதி கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும். அது கிடைச்சா போதும். ஏன்னா கடன் உதவி சரியாக கிடைச்சாலும் நீங்கள் பிஸ்னஸில் நல்ல டெவலப் ஆகிட்டு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் இப்போ உண்டு. நிறைய எதிரிகள் முளைக்கக்கூடிய காலகட்டம், ஹெல்த்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டம், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. இன்னும் நிறைய பேருக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து ஒரு மாறுதல் அமையக்கூடிய காலகட்டமும் உண்டு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். மகனுக்கு மகளுக்கு இவர்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரன் கூடி வரும். ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் யாரை வழிபடலாம் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் சனிக்கிழமைகளிலே செய்து வருகிற போது மிகப்பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த காலத்தை நல்ல காலமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். மீனராசிக்கான 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி 2026 மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உழைக்கக்கூடிய ராசி. அதிகபட்சம் நீங்கள் எல்லா துறைகள்லையும் மீனராசி இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை அஸ்ட்ராலஜரும் டெய்லி ஒரு 10 ஜாதகம் பார்த்தாங்கன்னா அதில் 3லேருந்து 4 ஜாதகம் மீனராசியை பார்த்துருவாங்க. எப்படி மீனராசியை பார்ப்பாங்கன்னா, எல்லா துறைகள்லையும் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அது மீனராசிக்கு உண்டான ஒரு தனித்தன்மை. உபயராசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்பெனிலலாம் வேலைக்கு எடுக்கிறது, ஒரு பெரிய துறைகள் எடுக்கிறது, பெரிய ஒருத்தரை கூட வச்சுக்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களை வச்சுட்டா போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா அந்த ராசிக்கு ஒரு அமைப்பு, சில ராசிகளுக்கு மட்டும் அந்த அமைப்பு இருக்குது. அதில் மீனராசிக்கும் உழைக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் காமிச்சிருவாங்க. எதாக இருந்தாலும் அவங்க டக்குன்னு முகத்தில் தெரிஞ்சிடும். பிடிக்கலைன்னா முகத்தில் தெரிஞ்சிடும், பிடிச்சதுன்னா முகத்தில் தெரிஞ்சிடும். ரெண்டுமே இருக்கும். அதே சமயத்தில் மீனராசியை பொறுத்தளவுக்கு சொல்லுவாங்கள்ல, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு உழைக்கிறான்ப்பா அப்படின்வாங்கள்ல, அது மீனராசிக்கு ஒரு இயல்பான குணாதிசயங்கள். 7.5 சனி ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்திருக்கு, பாதிச்சிருக்கு, கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கோம், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடியது தான் மீனராசி அன்பர்கள். ஆனாலும் சில நேரங்களில் உடம்பை படுத்துச்சுன்னா, சில நேரங்களில் யாராவது மனசு கொள்ற அளவுக்கு வீட்டில் பேசினாலோ வெளியில் பேசினாலோ, தன்னுடைய பதவியிலையோ வேலையிலையோ கடன்லையோ அல்லது ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுலையோ பலவிதமான இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, உண்மை சார் நீங்கள் சொன்னது நடக்குது, என் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல வரார். குரு பெயர்ச்சி வரார். தன்னுடைய ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. ஜோதிட சாஸ்திரம் இதுதான் சொல்லுது. இது இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. டெய்லி நல்ல நேரம் வருது சார், ராகு காலமும் வருது, யமகண்டமும் வருது. குரு பெயர்ச்சி ஆச்சுன்னு சொல்லி 365 டேஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இதே மீனராசிக்கு மாதத்தில் 3 நாள் சந்திராஷ்டமம் வரும், மாதத்தில் 1 நாள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். சரியில்லாத 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்போது மாதத்துக்கு ஒரு 12 நாள் 18 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 12 நாள் சில பாதிப்புகள் இருக்கலாம். இப்போ 18 நாள் நல்லா இருக்குதுனாலே ஒரு பெரிய விஷயம் அது. அப்போ 7.5 சனி ஒரு பக்கம் பாதித்தாலும், ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி கரெக்டாக போய் 5ஆம் இடத்துல உட்கார போகிறார். இங்கே தான் கேந்திர திரிகோணஸ்தானம் வேலை செய்யுது. அதாவது ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் அதிபதி அவர் திரிகோணத்தில் போய் உட்கார்றார். அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த இடம். இப்போ இந்த பலம் வாய்ந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நாம் இது யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? பரிகாரம், நெகட்டிவானவங்ககிட்ட பேசக்கூடாது, பாசிட்டிவ் பேசுகிறவங்ககிட்ட பேசணும்.
மற்றவர்களுடைய துக்கத்தை கேட்டு தன்னுடைய லைஃப்பில் அதை இம்பில்ட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் நாம் தேதி கேலண்டரில் கிழிக்கும் பொழுது எனக்கு வெற்றியான நாட்கள் என்று சொல்லி கிழிக்கணும். இரவு வரும்போது நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லணும். இப்படி பல விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் மாற்றிக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக மாறுபடும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போது மீனராசியை அவர்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு 1 வருஷம் கழித்து மீனராசியை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிடும். நிறைய விஷயத்தில் அவங்க மாறுபடுவாங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள்லையோ ரிசப்ஷன்லேயோ அல்லது யாராவது ஃப்ரெண்டு மூலமாகவோ நல்ல ஒரு பெரிய நபருடைய நட்பு ஏற்படும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். ஸோ இதெல்லாம் அவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் பெரிய பலம் இருக்குது. 7.5 சனி இருக்குது. அது ஒரு 40% கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். ஆனாலும் குரு நல்ல பலன்களை கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எல்லாருக்கும் சிறந்ததொரு பலனை தரும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.